வாங்க வாங்க வாங்க. இது வரும். அப்புறம் கீழே வந்து கீழேயே இந்த நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா குஸ்காவும் ரைத்தா அதுக்கப்புறம் வேற ஏதாவது சைடு பண்ணலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கேன். ஏன் அப்படின்னா அம்மா ராகேஷ் வந்து தீபாவளி பரிசு கொடுக்க வராங்க. இன்னைக்கு தீபாவளி, நாளைக்கு தீபாவளி. ப்ரிப்பரேஷன் டன். இது வந்து சுண்டல் தான், ஆனா கறி மாதிரி செஞ்சிருக்கேன். அதுக்கு சிக்கன் மாதிரி செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து குஸ்கா பிரியாணி மாதிரியே இருக்கும், ஆனா குஸ்கா. அதுக்கப்புறம் ரைத்தா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க் அப்படி பண்ணலாம், இல்லை பபிள் டீ போடலாம் அப்படின்னு ஒரு பிளான். சரி, பபிள் டீ போட்டு வைக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்கேன். அதுக்கு தான் புதினா தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, தூக்கி போட்டு ஏய் விழுந்துற போற. வா வா மேல வாடா. என்னாச்சு ஏன் ரொம்ப இது பண்ற? போய் கூப்பிட்டு வரலாமா? ஜாலியா ஒரே குஷி ஆயிட்டேன். வாங்க பார்த்து ஆதி குட்டி பார்த்து. தயவு செஞ்சு கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணு. இது என்னடா மாவுட்ட பையமா, நான் அரைக்க மாட்டேன் மாவு. தீபாவளிக்கு மாவு. டேய் லைட்டா போடுறா. தீபாவளிக்கு இட்லி மாவு எடுத்து வந்து தீபாவளி காலையில இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சு வாங்க வாங்க வாங்க. என்ன சர்ப்ரைஸ்? இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். ஆமாமா, ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க தெரியாது. கரெக்டா 1 ஹவர்ல வந்துட்டாங்களா? அலாரம் வச்சா 1 ஹவர். பி வீட்ல இருந்து இங்க சீக்கிரம் தான். இல்ல பானிபூரியில பானிபூரியோட தண்ணி இல்லன்னா நீ டெய்லியா வரப்போற. இல்ல பானிபூரி தண்ணி. அது பானிபூரியோட தண்ணி. வெத்தலை தண்ணியா? நீங்க வரீங்க பசியோட எல்லாரும் ஒரே பிரேமுக்குள்ள வாங்கடா. ரொம்ப லாங்கா இருக்கடா. உள்ள வாடா உள்ள. இதுவா உனக்கு பிடிக்கலையா? ஏய் அது ஜூஸ் ஆவா? நான் உனக்கு போட்டு வச்ச ஆம்லா ஜூஸ் எடுத்து இந்த ஜூஸ் குடிமாமான்னு சொல்லி குடிடா. எப்படி இருக்கு? செமையா இருக்கா? நீ குடிக்கலையா? ஐயோ, இது 9 தட்டு வேணுமா 11 தட்டு வேணுமா? கல்யாணத்துவா? தீபாவளி ஆச்சு வந்துடா. அது திருவுடுத்துற ஏன் வராதுன்னு வரும். மரத்துக்கு போட்டா வரும். நம்ம மரத்துல வந்து திருவுடு தான் இருக்கு. பேசாம தக்காளி ஒரு 5 கிலோ வாங்கிட்டு அங்க கம்மியா இருக்கா ரேட்டு? 19 கிலோ. அரிசி எடுத்து சரி சரி. மருதாணி எடுத்து வந்துருக்கேன். அப்படியே அதுக்கு ஒரு கவரு அரைச்சி ஊத்தாம இருக்கு போட்டு. சூப்பர்ல. அது மொத்தம் எங்க வீட்டுல காய்ச்சி எடுத்து சொல்லுமா? நெக்ஸ்ட் இயர் ஒரு தட்டு ஃபுல்லா டாய்ஸ். உண்டா? நீ டாய்ஸ் வாங்கிட்டு. என்ன ராகேஷ், நெக்ஸ்ட் இயர் ஒரு தட்டு ஃபுல்லா டாய்ஸ். நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த். ஆமா ஆமா.
நெக்ஸ்ட் உன் பர்த்டேக்கு வந்துடும். என்ன வேணும் உன் பர்த்டேக்கு? வாட்ச் மொட்டாதா? என்னன்னு தெரியுமா உனக்கு? அது வாங்கிடு. இது உனக்கு பிடிக்கும். இல்ல இது காஃபி சக்கரை கரெக்டா இருக்கா? சுகர் கம்மியா தான் போட்டேன். ஓகேவா? நல்லா அக்கா பையன் இந்த அக்கா கலைக்காம எடுத்துட்டான்டா. சூப்பர்டா சொல்லும். ஆமா தீபாவளி வந்துச்சு. நம்மளாம் எதுக்கு வாங்கி வடிச்சுக்கிட்டு இந்த வடிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணா போதும். மேல போலாம். ஓ ஓகே ஓகே. என்னடா இப்படி நடக்கிறான்? எஸ் வந்துட்டான். கூப்பிட்டு வந்துட்டானா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ரெட்டு ஓகே என்னடா நடக்கிற? எப்படியும் அவன் தான் ஜெயிக்க போறான். ஏன்டா சரி அழாத. எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்கான். ஒத்து வா. ஹாப்பி தீபாவளி. செல்லப்பட்டிக்கு ஹாப்பி தீபாவளி. ரைட் பாபா நல்லா இருப்பா. இங்க பாரு. சரி இப்போ நீங்க அம்மா காசு வாங்குவாங்க. சீக்கிரம் நல்லா இருக்கு. 16 பெட்டு. இது வாழ்வாங்க. நல்லா 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 இருக்கு. படுத்து அக்கமே நல்லா இருக்கு. என் ராசாத்தி நல்லா இருக்கு. என் படுத்து நல்லா தூக்குறாரு. என் தப்பா தூக்குறாரு. இந்த காசு தரு. வாஷிங் மிஷினும் சாம்சங் தான். இதுவும் சாம்சங் தான். ஓபன் பண்ணி பாரு. செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. செம்ம. கீழே கீழே புடிச்சு. இது வந்து சென்டரா இருக்குல்ல, இது இதை மட்டும் உள்ள தள்ளிக்கலாம். மத்தபடி வேற எந்த ஃபீச்சரும் கிடையாது. அப்புறம் கீழே ஒரு 2 இருக்கு. 2த்துல மளிகை சாமான் மட்டும் எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சு. எனக்கு 4 டோர் தான் பிடிக்கும். அதனால இந்த மாதிரி மளிகை வைக்கிறது எதுக்குன்னா பூச்சி வராது ரொம்ப நாளைக்கு. மளிகை சாமான் அப்படியே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சில்லு ஆயிடுச்சு ஊற மாட்டேங்குது அதெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கும். இது வந்து வச்சேட்டா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். பூச்சி வராது. ஐயோ மறந்துட்டோம் பூச்சி வந்துடும் அதுக்கெல்லாம் சான்ஸ். நான் வந்து வீடியோல இன்னை வரைக்கும் வாஷிங் மிஷினை காட்டவே இல்லை. நீ வந்து போய் காமிச்சிரு. ஆமா வாஷிங் மிஷின் நீ பார்த்தா வீடியோல? எதுவுமே பார்க்கல. இதுதான் வாஷிங் மிஷின். சூப்பர். அந்த சைடு டோர். ஆமா நம்மளுக்கு தெரியும். சூப்பரா இருக்குமா? அழகா தோச்சு கொடுத்துருமா? அதான் மாட்டிருக்கேன். அது வந்து பிளான்ட் அது வாங்கினது கொடுத்தது. சோ அதுல வந்து துடைக்கிற துணியெல்லாம் அதுல போட்டு வச்சிருக்கேன். ஆமா எனக்கு அங்க என்ன சொல்றேன் காலியா இருந்த மாதிரி இருந்தது. அதனால அங்க வச்சுட்டு அது காயறதுக்கு வந்து அங்க திறந்து விட்டா காத்து வரும். இது காஞ்சிரும். அங்க டஸ்ட்பின். இது வந்து துணி அழுக்கு துணி போடுற அந்த பேகு. நல்லா இருக்கா? வீடு கட்டின மாதிரி பிளான் பண்ணி அதாவது அங்கங்க இருந்தா நமக்கு டென்ஷன் இல்லாம வேலை பார்க்கலாம். சூப்பராகவும் இருக்கும். நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வீடு. இந்த மளிகை சாமான் வைக்கிறது அங்க வந்து அங்க மளிகை சாமான் இல்ல, சோப் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். சரி நீயே கிச்சன் காமிச்சிரு என்னென்ன இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. இங்க அங்க வந்து கீழே மேல எல்லாம் பிராஸ், கீழே மிக்சிக்காக ஐட்டம்லாம் அங்க இருக்கு. அந்த என்ன பண்றது, ஆமா பிராஸ் ஐட்டம் எல்லாம். அது இட்லி பாத்திரம். அதுக்கப்புறம் பிளாக் சீடு ராகுலுக்கு டெய்லி கொடுக்கணும். நானும் இதே மாதிரி வந்து எடுத்து சாப்பிட்டுப்பேன். இது வாயில் போட்டு அந்த ஒரு மாதிரி குழப்பம் வரும்ல, அது எனக்கு பிடிக்கும். மளிகை சாமான் அழகா இருக்கா, எது வேணுமோ டக்குன்னு எடுத்துக்கலாம். இது வந்து சிலிண்டர் ஆஃப் ஆனா? ஆமா அங்க வந்து கீழே இருக்கு. இங்க வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க சிலிண்டர் கிடையாதுங்க, அதனால நமக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தியா கிடைக்கும்.
சூப்பரா இருக்கு. நாம இங்க வச்சுக்கலாம். கரண்டிங்க வச்சுக்கலாம். அது வந்து ஆயில் ப்ரூஃப் சென்டர். இப்போ தீபாவளி வந்து தீபாவளி இங்க குக்கர் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். இங்க வந்து இந்த முட்டை இல்ல நல்லா பண்ணிருக்காங்க. இங்க வந்து இந்த மிக்சிங் பவுல் பெரிய பெரிய ஐட்டம்லாம் வச்சிருக்கேன். சூப்பர். அதுக்கப்புறம் அது கீழே வந்து அதே மாதிரி பெரிய ஐட்டம். ஆமா, அங்கேயும் ஒரு பெரிய என்னோட பேக்கிங் ஐட்டம்லாம் டப்பா வச்சிருக்கேன். இது வந்து இந்த வீடியோல பாத்துர்க்கேன் இந்த பீரோ. இது எப்படி இருக்கு சொல்லு. பாட்டில் நல்லா இருக்கு. எடுத்து பாரு, குவாலிட்டி இருக்கு எப்படி இருக்கு நீ சொல்லு. ஏன்னா நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லு. இந்த மாதிரி தான் பாட்டில் வைக்கணும்னு ஒரு ஆசை. வச்சுக்கோ. புதுசா ரெனோவேட் ஏர் டைட். ஆமா, நல்ல டைட்டா இருக்கு, பூச்சி வராது. 450 rupees-ஓ 550 rupees-ஓ நினைக்கிறேன், மறந்துட்டேன். வாங்கலாம், சூப்பரா இருக்கு. அழுத்தமா இருக்கு, ஏறும் குடுத்து எதுவும் போகும். பாக்கிறதுக்கே நல்லா இருக்கு, பாட்டிலும் நல்லா இருக்கு. 2 கிலோ போட்டலாம் போல. 2.5 கிலோ 3 கிலோ போட்டலாம். 3 கிலோ போட்டலாமா? இதுல வந்து 5 கிலோ கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, சிறு பருப்பு இருக்க வேண்டிய இடத்துல உடைச்ச கலர் இருக்கு. சிறு பருப்பு நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த பக்கம் வச்சுட்டேன். இது காஞ்ச மிளகா போட்டுருக்கா. கீழே அது என்னன்னு கண்டுபிடிங்க. பச்சரிசியா? ஆமா, பச்சரிசி, பிரியாணி அரிசி, இது சாப்பாட்டு அரிசி. சாப்பாட்டு அரிசி, இது இட்லி அரிசி. இது என்ன அரிசி? கரெக்ட், அது அரிசியே இல்ல, அது வந்து பிரெட் கிரம்ஸ். ஓ, அதுக்கு இவ்வளவு வச்சிருக்கியா? அது வந்து அவ்வளவு குவான்டிட்டி தான் வந்துச்சு. கரெக்டா இருந்ததுன்னா அதுல போட்டுட்டேன். மேல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ் அதை வச்சிருக்கேன். இதெல்லாம் நட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். பின்னாடி வந்து மாவு ஐட்டம் கொட்டி வச்சிருக்கேன். அதுல வந்து 2 கலர் நாட்டு சக்கரை போட்டு வச்சிருக்கேன். ஓகே, சாப்பிட்டு அதுவும் ஏர் டைட் தான். வெல்லம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன், அதுல கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். பிடிச்சிருக்கா? இந்த பக்கம் சும்மா எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கேன். அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம்ல அதெல்லாம் வச்சிருக்கேன். அந்த பக்கம் ஃபுல்லா கிளாஸ் ஐட்டம். இங்கேயும் கிளாஸ் ஓபன் பண்ணிட்டா. இங்க வந்து கிளாஸ், அந்த ஆதியா குடுக்க குட்டி கிளாஸ், அந்த அந்த சிப்பர் எல்லாம் வச்சிருக்கேன். பெருங்காயம் இருக்குமா? அது தரணும்னா பெருங்காயம் வாசனை கும்மு வருது. பெருங்காயம் மேல வச்சிருக்கேன். அந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்டீல் டப்பா. இப்போ ஸ்நாக் ஐட்டம்லாம் அங்க வச்சிருந்தேன், இப்போ எல்லாத்துல வச்சிட்டோம். மேல இருக்கிறதும் கிளாஸ் ஐட்டம், கீழே இருக்கிறது ஃபுல்லா எல்லாம் பாட்டில்ஸ். இது வந்து இது இந்த மாதிரி ஐட்டம் போட்டு வச்சிருக்கேன். இது என்ன சொல்லணும்? மூக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் காலி எடுத்து இருக்கு பாரு, வேர்க்கடலை. இந்த மாதிரி கடலை ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு அழகா. இந்த மாதிரி எதுல கூட டக்குனு வச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய சமையல் கட்டு. அது என்னதுன்னு கண்டுபிடி. ரொம்ப அழகா கம்பி போறதா? இல்ல, நான் இன்னும் அது வீடியோலயே காட்டல. எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ண. அப்படியே எடுக்க கூடாது, எப்படி எடுக்கணும் அப்படியே. ஓ, இது சூடா வைக்கிறதா? திருப்பி இது வைக்கிறதா? நான் எப்படி காமிக்கிறேன், காட்டு. அப்படி இருக்கா? எடுத்துட்டு நம்ம வந்து இது புடி, சூடா இருக்கா? அப்படியே தூக்கி இப்படி வச்சேன், ஒன்னும் ஆகாது. 3 அப்படியே தூக்கி வச்சுட்டு இது மாதிரி இருக்கு அப்படின்னா எடுத்து வைக்க. இப்படி இருக்கு அப்படின்னா இதை தூக்கி இப்படி வச்சுக்கலாம். டைனிங் டேபிள் வாங்கிட்டோம் அப்படின்னா இதை தூக்கி டைனிங் டேபிள் வச்சா டைனிங் டேபிள் ஒன்றும் ஆகாது. கீழே இருக்கும் பாரு, நல்லா இருக்கா பாரு. 900 rupees நினைக்கிறேன். வுட்டு அப்புறம் அந்த இதுக்கெல்லாம் திருப்பி வந்துருச்சு அப்படின்னா போடுறதுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு தெரியுதா? நீங்க கொடுத்த ராகேஷ் கொடுத்தது. என்னது? கிளீன் பண்ணி அதுதான் சப்பாத்தி மாவுலாம் தேய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு கல்ல அங்கே வச்சுட்டு இருக்கேன். அது வந்து மினி பாட்டு வீடை கிளீன் பண்றது அங்கே வச்சுட்டேன். அதையும் வீடியோல பார்த்தேன். நல்லா சுத்தி வர சார். ஆமா, சூப்பரா இருக்குமா? நல்லா சமையல் கட்டு நல்லா பாப்பா. அது லாஸ்டா இருக்கிறது வந்து பிளேட் வச்சிருக்கேன் கீழே. இதோ இது சின்னதா இருக்கு. பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நல்லா பண்ணிருக்காங்க. நான் பிடிச்சிருக்கா? அங்க நம்ம வீட்டையும் மாத்திரு. இந்த மாதிரி நம்மளுக்கு சின்னது சின்னதா இருந்தாலும் அதையும் மாத்தலாம். நம்மளுக்கு சின்னது நிறைய வைக்க முடியாது, சுத்தமா வச்சிடலாம். சூப்பர். விக்கெட் பாஸ்கெட்டிங் பாஸ்கெட்டிங் இங்க இருக்கு. ஆமா, இதெல்லாம் காமிச்சதே இல்ல வீடியோல. நான் பாக்குறேன். அதெல்லாம் என்னோட பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கேன். பேக்கிங் ஐட்டம், அப்புறம் ஜூசர், சூப்பர், அந்த ஐட்டம்லாம் இருக்கு. மரம் இருக்கு. சமையல் பிடிச்சிருக்கா உனக்கு? இங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இதோ பாரு, இங்க என்ன வாட்டர் ஃபில்டர் மாட்டலாம்.
நீங்க மாட்டிட்டு இப்படி மூணா வாட்டர் ஃபில்டர் இருக்கிறதே தெரியாது. ஆமா இதோ இருக்கா இங்க இதுல மாட்டலாம் கரெக்டா வச்சிருக்காங்க. சூப்பரா எப்படிமா இருக்கு? வாயிலே இன்னும் போல அதுக்குள்ள கேளு. இது வந்து நீ கறி சாப்பிடணும்னு ஃபீல் பண்ண, அதனால சிக்கன் வறுவல் மாதிரி இருக்குது. ஆமா சிக்கன் மாதிரியே பண்ணேன். சிக்கன் தான் இல்ல அந்த மாதிரியாவது சாப்பிடுவோம். கொஞ்சமா மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த சிக்கன் மாதிரி பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். மாமியார் நம்ம சைனீஸ் ரெஸ்டாரன்ட் போலாம். சைனீஸ் பச்சை பச்சையா பண்ணுங்க. ஆத்தென்டிக் சைனீஸ். வேகாத மீன், உரிச்ச மீன், ஐயோ அப்புறம் அந்த கருவாடு சாப்பிடணும் ஒண்ணு. லாஸ்ட் டைம் போய் அதே ஆர்டர் பண்ணி சாப்பிட தெரியுமா? கருவாடு சாப்பாடு. நீதான் அது வேற ரெஸ்டாரன்ட் வெளியில. அது மலேசியன் ரெஸ்டாரன்ட். ஐயோ எனக்கு பிடிக்கலப்பா. அம்மாக்கு பிடிச்சிருச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா ராகுல் டெய்லி சாப்பிட்டு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி பிடிக்கலன்னு சொன்னால் ரியாக்ஷன் நாளைக்கு கிடைக்காது சாப்பாடுன்றதுனால. அம்மா அப்படி கிடையாது. நல்லதா இருக்கு. சிக்கன் மாதிரி இருக்கு. பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதோட சேர்த்து சாப்பிட்டா. மாடி தோட்டம் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்காக நான் வந்து அப்பாவுக்கு கீரை விதை, அதுக்கப்புறம் இவ்வளோ விதை வாங்கியிருக்கேன். இவங்ககிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதனால கொடுத்துறேன். என்னென்ன விதைனா, 1 அடி நீட்ட மிளகாய், 1 அடி தான். அப்புறம் இது, அப்புறம் ட்ரீ சில்லி, மர மிளகாய், அப்புறம் இது கீ சில்லி. இதெல்லாம் வந்து கீரை விதைகள், ஒன்று ஒரு கீரை. அப்புறம் இது வந்து தொப்பி கத்திரி, இது வந்து வெள்ளை நீட்ட கத்திரி, மஞ்சள் குடம் கத்திரி, அப்புறம் இது ஒரு கத்திரின்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவள் தான் இவ்வளோ விதை. அப்போ இங்கே போட்டு நல்லா வளர்த்து நீங்கள் நான் ஒரு காய் எடுத்துன்னு வந்துடுறேன். நீ வரும்போது என்ன காய் இருக்கு? இதுதான் அந்த மாடல். ஓ இப்படி வருமா? இது மாதிரி பின்னாடி வி மாதிரி. இது வந்து சூப்பர் சூப்பர். உள்ளே இது வச்சுட்டு பின்னாடி வந்து காமி, பின்னாடி வந்து இது வரும். அப்புறம் கீழே வந்து கீழேயே இந்த மாதிரி கட்டுறது வந்து ரைட். இப்படி வரும். இங்கே கட்டுவாங்க. இந்த பட்டனி இங்கே வச்சு ஆமாம் கீழே கட்டிக்கலாம். நல்லா இருந்தது இது உங்களுக்கு. அதுதான் நீ கேட்டோம். சரி நீ வருவல அப்போ காமிக்கலாம் அப்படின்னு. நல்லா இருக்கு. ஆனால் இப்படி புடவை இது கட்டி இருக்கோம் தெரியல சரியா. ஆனால் நல்லா இருந்தது. இந்த கலரு நல்லா இருந்தது புடவை. என்ன கலரு? நாகப்பழ கலர். என்னடா பண்றீங்க அம்மாவை? பாரு பாரு. நல்ல பேரன். ரீசெண்டா ஒரு முடி வெட்ட போயிருக்காரு கடைக்குன்னு நினைக்கிறேன். சாருக்கு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தீங்களா? செம்மையா இருக்கா? என்ன செம்மையா இருக்குன்னு தெரியல. சிக்கா இருந்தா செம்மையா இருக்கு. நான் வாரி தரேன், கொடுங்க சார். உங்க கல்யாணத்துக்கு இப்படி தானே வாரி இருப்பேன். ஆமா. அந்த பொண்ணு டிஃபரெண்டா இருப்பேன்னு இப்படி வாரி விட்டால. என் பையன் இப்ப ஸ்டைலிஷ் ஆயிட்டான். நூடுல்ஸ் ஆமா மாட்டேன். ஸ்டைல் பண்ணிட்டீங்களா? ஐயோ அம்மா அம்மா கழுத்துடா. சூப்பரா பண்ணிட்டாமா. இந்த ஹேர் ஸ்டைல் பண்றவங்க பண்றாங்களே காமிச்சுட்டாங்க. நல்லா இருக்கு ஹேர் ஸ்டைல். நல்லா இருக்காமா? இந்த மாதிரி தான் ஃப்ரீ ஹேர்ல தான் வரணுமா? நான் பின்னெல்லாம் பின்னின்னு வரக்கூடாது, நல்லா இருக்காதான். அதனால ஃப்ரீ ஹேர் விட்டு ஒரு கிளிப்பு போட்டுருக்காரு சார். நல்லா பண்ணிருக்கடா. சூப்பர். கிளம்பலாமா? நன்றி. இப்ப மாமாக்கு ஸ்டைலிங்க. சென்டர்ல மீசல அந்த இது இல்ல, முடி வெட்டுறதுல பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு பண்ணா உங்களுக்கு வாயில என்னோட கிளிப்லாம் வச்சுன்னு இப்படி வேற இந்திக்கார மாதிரி இருக்கு. அரே இந்த பானிபூரி கடை வச்சிருக்கா. ஏய் உங்க அப்பா இந்திக்கார மாதிரி ஆகிட்டடா. இந்திக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க. அம்மா आपके दोनों राइट. இந்த மங்கீஸ்லாம்
பின்னாடி பின்னாடி உட்காந்து பண்ணோம்ல, அந்த மங்கி இந்த மங்கிக்கு பண்ணுது, அந்த மங்கி இந்த மங்கிக்கு பண்ணுது. ஒரு மங்கி வீடியோ எடுக்குது. நீ இததான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா. போதும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஸ்டாப். ரொம்ப மோசம். வரவே இல்ல, உன்னை மீட் பண்ண வரல. ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. ஃபாஸ்டா இருக்கு, இதை விட ஃபாஸ்டா இருக்கா? பெரிய பையன் ஆயிட்டானம்மா, சீக்கிரமா வளர்றடா. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம். டுமால் வந்தாச்சு மாலுக்கு. பயங்கர ரஷ், கூட்டம். எப்படி கூட்டம், நிக்கிறதுக்கே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி மால் வர பிளான்லாம் எதுவும் இல்ல, நீ சொல்ல வச்சு சரி வா அப்படி வாங்க, எனக்கு தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட்டுருவேன். பார்த்து வா. ஐயோ, திஸ் இஸ் எலி கருவாடு. வா, இது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சில்வர் லேடி. சில்வர் லேடில இந்த சில்வர் லேடி போகுது. This is gold lady. பரவாயில்ல, இருந்தாலும் gold lady. நான் ஓல்ட் லேடி தான். பிளே ஸ்டேஷன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த மாடல் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கான். ஸோ இன்னொன்று வந்து அம்மா கிட்டேயே இருக்கு, அதை போய் ட்ரை பண்ணுவோம். அது வந்து மீடியம் சைஸ் வேறு. ட்ரையல் ரூமில் அம்மா கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைம்மா? ஆமா. நல்லா இருக்கு. எது பிடிச்சிருக்கு உனக்கு? எனக்கு அது பிடிச்சிருக்கு. கிரீன் தான் பிடிச்சிருக்கு எனக்கு. கட்டினீங்கன்னா உங்களுக்கு வயதுலாம் தெரியாது, தெரியுதுங்களா? சின்ன ஃபிக்ஸ் தான் வச்சுருக்கேன். குட்டியே எடுத்துனா நிறைய பீஸ் வச்சு வா காமி. இதுவும் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். கடைக்கு நீங்களே வேண்டிக்கோங்க. தீபாவளி ஞாபகம் வந்தாச்சு. என்னாச்சு? அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவனுக்கு இது பண்ணி பெரி பெரி பண்ணி. ஆமா அந்த கடையில வச்சு மேங்கோ ஓ ஷிட். இந்த பக்கம் நம்ம ரெண்டு ஸ்ட்ராபெரி சாப்பிடுறோம். அம்மா வச்சு டேஸ்ட் கொடு. மாங்கா மாதிரி ஸ்ட்ராபெரி, அது ஸ்ட்ராபெரி இல்ல. நீ உள்ளே நாங்க போறோம். வாங்கியாச்சு. 10:30 ஆகுது. வீட்டுக்கு தான் போறோம். முதல்ல ஸ்டாய்ஸ் வாங்கி இருக்கலாம் இல்ல? டாய்ஸே வாங்கி தரல. டாடி ஏன் கோட்டா ஓவர். வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.
எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஒருத்தனுக்கு அம்மா அம்மா போறதே பிடிக்கல இல்ல. தங்கிட்டு போக மாட்டான். டாடா பாய் 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 பாயா. நாளைக்கு அக்கம்மா வீட்டுக்கு யார் போறா? நீங்க போங்க. அரி அந்த பட்டாஸ் பாக்கெட் எடுத்து இங்க தந்துரு. வாடா